இந்த ஆன்லைன்ல மணி மேக் பண்றங்கிற இந்த கான்செப்ட்ல வந்து ஸ்கேம் தான் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஸோ அதனால இந்த இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிற பார்வையை எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு ஸ்கேம் தான்ங்கிற கான்செப்ட்ல இது வந்திருக்குது. இது எப்போ நீங்க ரியலான ஒரு வெப்சைட்டை ரியலான மணி மேக்கிங் வேயை நீங்க தெரிவு செய்றீங்களோ, நீங்க தேடி எடுக்கிறீங்களோ, அப்பதான் வந்து நீங்க குரோத் ஆகுங்க. அடுத்தது ஸ்கேம்ல விழுந்த நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். என்னோட கிளாஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க ஃபெஸ்ட்டுக்கு ஸ்கேம்ல இருந்து, அதாவது சும்மா இருங்க, நாங்கள் மணி உங்களுக்கு இவ்வளவு பே பண்ணுங்க, மாசம் மாசம் இவ்வளவு தருவோம், அல்லது நீங்க இத்தனை பேர் சேருங்க நான் இவ்வளவு தருவோம், அல்லது நீங்க இந்த டாஸ்க்கு ஒரு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு 500 ரூபா தருவோம், 600 ரூபா தருவோம்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ரியல் மணி மேக்கிங் வந்து சரியா அமைதில்லை. ஓகே, அதாவது ஸ்கேம்ல விழுந்தாக்கள் ரியல் மணி மேக்கிங் பண்றதுக்கு இதுக்கு காரணம் என்னன்னா குயிக் ரிச். நீங்க வந்து குயிக்கா ரிச் ஆகணுங்கிற ஒரு கான்செப்டை இதில் கொண்டு வந்துருங்க. அப்படி இல்லாம நாங்க ரியலா மணி மேக் பண்றதுக்குரிய கான்செப்டை நாங்க சரியா புரிஞ்சு கொண்டு ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னா நீங்க தாராளமா ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாம். அதுல உங்களால எஃபர்ட் போடணும், லாங் டைம் நீங்க மணி மேக் பண்ணணும். ஒரு ஸ்கில் ஒன்று வளர்த்துட்டு அந்த ஸ்கில்லால நீங்க லாங் டைம் மணி மேக் பண்ணணும்னு சொன்னா கட்டாயமா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வெப்சைட்ல வந்து நீங்க எஃபெக்டிவா நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ, ஓகே, அந்த ஃபோக்கஸை நீங்க ரீச் பண்ண மாட்டேன் எஃபர்ட் போடணும். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு ஜாப் சம்மந்தமாக பார்ப்போம். லைவ் ஜாப் தான் இது. வந்து டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான். ஸோ இந்த ஜாப்பில் வந்து என்னென்னா ஒரு இதுக்கு பாக்ஸ் பண்ணுறது, ஒரு வேர்டுக்கு, அது வந்து இங்கிலீஷ், சைனீஸ், அதே மாதிரி ஹிந்தி, இப்படி ஏஷியன் கண்ட்ரிஸும் இருக்குது. இந்த கண்ட்ரிஸில் இருக்கிற பேசப்படுற அல்லது எழுதப்படுற இந்த மொழிகளை வந்து நீங்கள் பாக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் அவங்க ஜாப்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாக அமைஞ்சால் தான் நீங்கள் லாங் டைமாக இதில் இருக்கலாம். ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. இப்போ பாக்ஸ் பண்ணுறதுக்கு, லைன் செலக்ட் பண்ணுறது, நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எமது பாடனையில் எவ்வாறான வேலை இருக்காடும் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாப்ஸ். அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு மாதிரி ஜாப் வரும். கிரிக்கெட் டைமில் ஒரு ஜாப் வரும் சீசன், அதாவது இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒரு டைப் ஆஃப் ஜாப்ஸ் வரும். இப்படியான வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு சூட்டபிளான ஜாப்ஸை நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் படிப்பிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் தான் படிப்பிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் கைட் கொடுப்பாங்க. ஆனால் அதில் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லாருக்கும் அது சூட் ஆகாது தானே. ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் 10+ வெப்சைட் படிக்கோம். 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன், 2 டேட்டா என்ட்ரி, அதே மாதிரி இன்கம் ஃப்ரீலான்சர், இது எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும். அதே மாதிரி அமௌண்ட்டும் ஒரு எங்களோட கிளாஸ் ஃபீஸே வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இவ்வளோ சப்ஜெக்டே உள்ளடக்கி இருக்கும். ஓகே, அதுக்காக நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டி வைஸான இதை இல்லை, நாங்கள் சரியான கைடன்ஸை சரியாக ஆட்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ப்ரூஃபை செக் பண்ணலாம். டெலிகிராமில் 2500க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் அந்த இந்தியா, துபாய், சவுதி, கட்டார், இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைலை மட்டுமே வச்சுட்டு மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுற ஜாப்ஸ். இது என்னன்னா நாங்கள் ஜாயின் பண்ணுமே, நாங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். ஜாயின் பண்ணதுமே மணி மேக் பண்ணலாம், ஜாயின் பண்ணதுமே மணி மேக் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுமே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து இந்த சர்வே, டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி, இதுகள் தான். ஃப்ரீலான்சர் சம்டைம் அப்படி அமையும். அதாவது எல்லாருக்கும் இல்லை, அது சரியான ஒரு கைடை சரியாக ஃபாலோ பண்ணி செய்கிறாங்களுக்கு அது அமையும். ஸோ அப்படியான ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ எந்த வகையில் அமைஞ்சாலும் நீங்கள் ரியலான மணி மேக்கிங் வெப்சைட்டுகள் என்ன, இதில் எப்படி நடக்குதுங்கிறது தெரியணும். அதுக்கு $1 வேல்யூ என்னங்கிறத நீங்கள் விலகிக் கொள்ளணும். ஓகே, உங்களை யாருமே குயிக்காக பணக்காரனாக்குறது பார்க்க மாட்டாங்க. நீங்களும் குயிக்காக பணக்காரன் ஆகிறதுக்கு ஆகணும். ஏன்னா நீங்கள் யார், எலான் மஸ்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் அனில் அம்பானி எடுத்தாலும் சரி, நீங்கள் யார் எடுத்தாலும் சரி, நீங்கள் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் படிங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஸ்டார்ட்ல வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒரு இதான அடிமைத்தனமான வேலை செய்து தான் நாங்கள் வந்தோம். ஓகே, ஏன்னா நாங்கள் அப்படித்தான் வந்தோம். அந்த இடத்துல தான் நாங்கள் கூடுதலான விஷயங்கள் நாங்கள் படித்தோம். ஓகே, இவன் நான் கூட ஸ்டார்ட்ல வந்து $1 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷம் தியாகம் செய்தால் $1 ஒன்லைனில் எடுத்து. ஏன்னா எப்போ மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ இல்லை. அப்போ இதில் தெரிவு என்னன்னா, சரியான வெப்சைட்டை நீங்கள் தெரிவு செய்து எடுத்து அதன் மூலமாக நீங்கள் இது பண்ணீங்கன்னா நீங்களும் மாறுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டிலே ஒரு மாற்றம் ஒன்று வரும். ஓகே,
அந்த வகையில் தான் இந்த வெப்சைட் பாருங்கள். ஒரு நாளைக்கே வந்து நான் ப்ரூஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். $60 $150 ஒரு நாளைக்கு earn பண்ணாங்களும் இருக்காங்க டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்டில். ஓகே, இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படி, அது டைம் இதோடும் எல்லாருக்கும் எல்லாம் சூட் ஆகுது. உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா இது பண்ணலாம். ஏன்னா இது யூஸ் ஆகிற பிள்ளைகள் எங்களோட கிளாஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுது. ஓகே, அதுகளுக்கு மட்டும் இது யூஸ் ஆகினா போதும். அப்படியான ஆட்கள் மட்டும், இந்த ஸ்கூல் பிள்ளை, இந்த காலேஜ் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, யூனிவர்சிட்டி பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அந்த போக்குவரத்துக்கு, அதே மாதிரி அந்த அவங்க தங்கியிருப்பாங்களே, ஸோ போர்டிங்ஸில் அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இது உதவுது. அப்படி உதவு ஹவுஸ் ஒய்ஃப் பிள்ளைகள் தன்னை எந்த ஒரு இதுவுமே என்னால் செய்ய இயலாது, அந்த ஃபேமிலிக்கு ஒரு வெளியில் போய் ஒர்க் பண்ணணும், என்னட்ட பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு இப்படியானவங்களுக்கு அது யூஸ் ஆகட்டும், அப்படியானவங்களுக்கு போய் சேரட்டும். ப்ளஸ் இது வந்து மொபைலில் மட்டுமே வச்சுட்டு பிள்ளைகள் ஏர்ன் பண்ணுது, அதுவும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ தேவையானகள் கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் 2500க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் ப்ரூஃப்ஸ் ஷேர் பண்ணுவோம். யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் வீடியோஸ் போடுவோம். அதே மாதிரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயும் ஷோ ஆயிரும், அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது சம்மந்தமான லைவ் வீடியோ நான் கண்டினியூவாக போடுறேன், செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இதுக்கு முதல் ஒரு புக்ஸ் பண்ணுற ஜாப் பார்த்தோம். அதில் வந்து ஒரு வேர்டு வரும், ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு வேர்டு வரும், அந்த வேர்டை புக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து ஒரு இமேஜில் இருக்கிற வேர்ட்ஸை, பெரும்பாலும் ஒரு இமேஜில் இருக்கிற வேர்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் என்னென்னா இந்த அரபிக் ஹேப்ரிவ்னு சொல்லி ஒரு வேர்டு, அந்த அரபிக் ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான். ஸோ அந்த வேர்டை புக்ஸ் பண்ணுறதை இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இங்கிலீஷும் இதில் வருமா. ஓகே, எப்படி ஒர்க் வந்தாலும் ஒரு விஷயம் நல்லா விளையும் கொள்ளணும். இங்கே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து ஹை அக்யூரஸியா அமையும் போது தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸுங்கிறது கண்டினியூஸாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து என்ன செய்யணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, சில ஆக்கள் சொல்லுவாங்க எனக்கு இதில் ஜாப்ஸ் அப்படி வருது, ஜாப்ஸ் இப்படி இல்லை, ஜாப் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெய்லி ஏர்ன் பண்ண, நான் இந்த லிஸ்ட்டை காட்டுறேன் பாருங்க. இது டெய்லி ஏர்னிங்க பாருங்க. இவர் வந்து 700 ஜாப் செய்து $70, 650 ஜாப் செய்து $62, 500 ஜாப் செய்து $50. அதே போல இங்க பாருங்க, இவர் வந்து 1400 ஜாப் செய்து $21. இவர் வந்து 34,000. இப்படி எல்லாம் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குது. அது நீங்க இவங்க சிலவங்களுக்கு அது சில செட் ஆகாது, செட் ஆகிறார்கள். நீங்க அதை உங்களோட இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி சிலவங்களை வந்து நம்ம மட்டன் தட்ட தேவை. இப்போ இந்த ஒர்க் பண்றாக்கள், இந்த ஜாப் செய்யறாக்கள், இந்த கோர்ஸ் செய்யறாக்கள், இவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆர்ட்ஸ் படிக்கிறாக்களை பார்த்து சயின்ஸ் படிக்கிறாக்கள் இல்லை நம்ம இது பண்ண தேவையில்லை. ஏன்னா சயின்ஸ் படித்து அவங்க ஏர்ன் பண்ணுறத விட ஆர்ட்ஸ் படித்து ஏர்ன் பண்ணுறாக்கள், கூடுதலாக ஏர்ன் பண்ணுறாக்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க படிக்கிறதுல அவங்க எஃபர்ட் போடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த வருமானம் இருக்குதானே, அது வந்து ஒவ்வொரு தேவையாக இருக்கும். ஒரு ஆளுக்கு $1000 தேவை, ஒரு தேவையை பூர்த்தி செய்யும். இன்னொரு ஆளுக்கு $1000 தேவை, ஒரு சிறிய தேவையை பூர்த்தி செய்யும். அவர் வந்து வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒரு இதாக கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு இது பொருத்தமா இருந்தா மட்டும் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, பொருத்தம் இல்லாட்டி நீங்க இது பண்ணி கொள்ளலாம். ஏன்னா நானும் ஒரு கட்டத்துல சில பிள்ளைகளை எப்படி பண்ணேன்னா, இந்த மொபைல்ல ஒர்க் பண்ற பிள்ளைகளை நான் எடுக்கிறல. என்ன காரணம்னா அந்த அவங்க ஜாயின் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, சும்மா இது வரும்னு சொல்லி. ஆனா ஒரு போய் ஒன்று என்னோட சொன்னார், சார் நான் ஸ்கூல் படிக்கிற பொடியன், அவர் ஸ்கூல் படிக்கிறோம் எனக்கு பிறகுதான் தெரியும், இந்த படிப்பு செலவுக்காக தேவைப்படுது, நான் கட்டாயமா இது பண்ணுவேன், நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணுறது அப்ப நீங்க உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் இது பண்ணணும் சொல்லி அவர் ஜாயின் பண்ணிட்டு 1 வீக்லேயே மணி பண்ணேன். பிளஸ் மொபைல் இந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதை விட அவர் கூடுதலாக ஒர்க் பண்ணார். அப்பதான் நான் யோசிச்சேன், இப்படி நிறைய பேர் என்னட்ட ஏர்லியாவே பேசினாங்க, நாங்க இப்படி ஒர்க் பண்ணுவோம் மாதிரி சொல்லி. பட் நாங்க என்ன பண்ணலன்னா அதுக்கு வந்து ஒரு அளவு ஒன்று கொடுக்கல. பிறகுதான் யோசிச்சோம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்படி இது பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து ஷோ ஆகும், ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஜாப் ஷோ ஆகும். ஓகே, இப்போ இந்த புக்ஸ் பண்றதுல 2-3 வகையான ஜாப்ஸ் வருது தானே. நான் பாக்குறேன் வந்து சில ஜாப்ஸ் வந்து எனக்கு அது ஷூட் ஆகுது இல்லை, சில ஜாப்ஸ் வந்து ஷூட் ஆகும். அதை வந்து நீங்க இதுல பார்த்தாலே விளங்கும். ஏன்னா இவருக்கு ஷூட் ஆகின ஜாப் வந்து இவருக்கு ஷூட் ஆகல. இவர் 1600 அவருக்கும் இவருக்கும் ஜாப் வந்து சரியா சூட் ஆகல. அப்ப அதே மாதிரி 34,000 செய்யறவருக்கும் இந்த 230 செய்யறவருக்கும் சூட் ஆகல. அப்ப அவங்களுக்கு இதுல எந்த ஜாப் இது சாட்டிஸ்பேக்ஷன் அமைதோ அதுதான் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த வெப்சைட்லயும் அப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த வெப்சைட்லயும் ஒரே ஜாப் மாதிரி இருக்காம வெரைட்டி ஜாப்ஸ் இருக்கு. பாக்ஸ் பண்றது இருக்கு, லைன் அரேஞ்ச் பண்றது இருக்கு. நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்க, ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. எமது பாடநெறியில் இவ்வாறான வேலைகள் காணப்படும். அந்த வீடியோ கலெக்ஷன்ல வந்து ஒரு 38 வீடியோஸுக்கு மேல போட்டுருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ். ஏன்னா இது ஒரு சீசன் வைஸா இது ஷோ ஆகுது. கிரிக்கெட் மேட்ச் நடக்கல ஒரு டைப் ஆஃப் ஜாப்ஸ், அந்த கிறிஸ்மஸ் நடக்கக்குள்ள ஒரு ஜாப்ஸ், அதே மாதிரி ஃபுட்பால் நடக்கக்குள்ள ஒரு மேட்ச், ஒலிம்பிக் நடக்கக்குள்ள ஒரு ஜாப், இப்படியான வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஓகே, அதே மாதிரி இதுல நாங்க
டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ் தான் இது. நீங்க எத்தனை பேர் வேர்ல்டு வைடா ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு இங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க ஜாப்ஸுக்கு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதுல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஆட்களுக்கு தான் அங்க வந்து முன்னுரிமை. இப்ப நீங்க அதே மாதிரி நீங்க இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா நீங்க மொபைலை வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணியை மேக் பண்ணலாம். சர்வேங்கிறது சில ப்ராடக்ட் சர்வீஸ் ரிலேட்டடா சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்க உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது. ஏன்னா இப்ப இந்தியாவெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட், இந்தியா, துபாய், கட்டார் இதெல்லாம். ஸோ அதனால இப்போ கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க அப்படி ஃபாரின்ல இருப்பீங்களே, ஸோ உங்களுக்கும் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது அமையும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சொல்லுங்க பாருங்க 11வது ஏர்னிங், அதே மாதிரி இது 9வது ஏர்னிங் இவங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதே மாதிரி 4வது ஏர்னிங், 13வது நீ ஹவுஸ் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ணிட்டு செகண்ட் டே ஒர்க் பண்ணிட்டு செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே ஏர்னிங்ஸ் எடுத்தவர் இவர் 18வது ஏர்னிங்ஸ். பாருங்க இதுல இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு இப்படி ஏர்ன் பண்றீங்க $38, $40, அதுக்காக போனஸ்னோடு சொல்லி நிறைய ப்ரூஃப் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுல நாங்க டேட்டா கலெக்ஷன் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர்னு சொல்லி நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் நாங்கள் டீச் பண்றோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரி நான் கிளாஸ்ல வந்து 100 மில்லியனுக்கு மேல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க. 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு பார்ட் டைம் ஃபுல் டைமாக நீங்க ஃபிளெக்சிபிலிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பொஸ்ஸுமே இல்லை, அதனால எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. நீங்க தாராளமா ஃப்ரீடமா ஒர்க் பண்ணலாம். எல்லாமே கிளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடா. இதுல வந்து நீங்க ஒர்க் பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. தாராளமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இதுல பின் பண்ணி வச்சுக்கோ ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் 5 இயர்ஸ் ரன் பண்றோமே 5 இயர்ஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும், அது வந்து கன்ஃபார்ம். அதே மாதிரி இதுல எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் பயோ, டிக்டாக் பயோ லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல கூகுளில் போயிட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும், அங்கேயும் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட், இதுக்கு நம்ம புக்ஸ் பண்ணுவோம். ஸோ இங்க இருந்து தான் நம்ம புக்ஸ் பண்ண போறோம். ஸோ புக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு எல்லா டூல்ஸும் இவங்க தருவாங்க. இதுக்குரிய எல்லா டூல்ஸுமே இங்க இருக்கு பாருங்க. ஒவ்வொரு டூல்ஸ் ட்ரோ, பேன், ஜூம் இன், அதே மாதிரி லேயர் கெப்பாசிட்டி, இமேஜ் கெப்பாசிட்டி, ஹாட் கீஸ், இதுக்கு யூஸ் பண்ண ஷார்ட் கட் கீஸ், இது எல்லாத்தையும் தான் நாங்கள் கிளாஸ்ல என்னன்னா நீங்க இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணாம செய்யறதுக்காக தான் கிளாஸ். ஓகே, அதே மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் தான் தருவாங்க உங்களுக்கு. எடுத்ததுமே உங்களுக்கு ஒர்க் தராம இதுல ஒரு எக்குரசி லெவல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த எக்குரசி லெவலை நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வருவீங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா கண்டினியூஸா ஒர்க் பண்ணலாம். எக்குரசி லெவல் தான் மெயின். ஏன்னா இப்போ ஒரு 10 குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் தருவாங்க. அதுல வந்து நீங்க 8 தான் பாஸ் பண்ணுவீங்கன்னு சொன்ன 8 பாஸ் பண்ணினா நீங்க ஒர்க் பண்ணலான்னு அவன் சொல்லுவான். அப்படின்னா அங்க என்னன்னா நீங்க எவ்வளவு கொள்ளணும் 80% தான் அக்யூரசி லெவல் ரைட். அப்ப நீங்க உங்களோட ஒர்க்கு அந்த 80% குறைஞ்சு வரக்கூடாது, 80% இருந்துடணும். யாராவது 80% கூடுதலா இருந்துடணும். இதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அதை இது பண்ணுவோம். ஸோ நீங்க சரியா ஒர்க் பண்ணீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதான் இங்க மெயினான விஷயம். ஸோ இதை நம்ம இங்க இருந்து ட்ரா பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ணுங்க கரெக்டா வருவாங்கன்னு இங்க சொல்லுவாங்களா, சொல்லிட்டு என்ன ரீசன்ங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு படிச்சு கொள்றது லேசி. இப்போ ஒர்க் பண்ண போகக்குள்ள நமக்கு இது சரியா பிள்ளையாண்டு பார்க்க இயலும்னா அது நமக்கு ரொம்ப பெனிஃபிட். அது ஏன்னா அப்பதான் நம்ம பிள்ளையை திருத்தி கொள்ளுவோம். ஓகே, காப்பி பேஸ்ட் வெப்சைட்ல அப்படி இல்லை, நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், அதை அவங்க செக் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க இது பிள்ளை, இந்த பிள்ளையை திருத்துங்கன்னா அந்த ஒர்க் முடியத்தான் சொல்லுவாங்க. பட் இது வந்து உடனடியாவே நடக்கும். பாருங்க, ஒன் டைம் நம்ம இவரத்தை கம்ப்ளீட் பண்ண நமக்கு ஒன் டைம்லேயே நடக்குது. நீங்க ஒர்க் பண்றதுக்கு தெரிவு செய்யற பிளாட்ஃபார்ம் சரி அமைஞ்சாதான் நீங்க மோட்டிவேஷன் ஆவீங்க. இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும், பிள்ளையான இடத்த வேலை செய்தீங்கன்னு சொன்னா உங்களோட நாலேஜ் வந்து என்னைக்குமே இதாகாது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கா, இது ஒன்னா நீங்க எடுக்கக்கூடாது. இது ஒரு வேர்ட், தனித்தனி வேர்டா அதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இந்த ஸ்பேஸ பார்த்து அதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. கொஞ்சம் இதை பெருசாக்கும், பழகிட்டுனா சரி, பாக்ஸ் போடுறது தான்
பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஈஸி. இது கொஞ்சம் இதால் போகிற மாதிரி இருக்குது. நம்ம இப்படி ட்ரா பண்ணி பார்ப்போம். சின்ன வித்தியாசம் வந்து சரி போடுறாங்க. பட் அந்த பெரிய ஒரு டிஃபரெண்ட்னு வரப்படாது. ஏன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை வந்து ஏதோ அவங்களோட ஒரு டேட்டா ஒரு இதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் அவங்களுக்கு சரியாக அமையணும் தானே. ஏன்னா அவங்களுக்கு சரியாக செய்து கொடுக்குறதுல தான் எம்மோட ஏர்னிங்ஸ் தங்கியிருக்குன்னா அதை நம்ம சரியாக செய்து கொடுக்கணும். ஓகே, இவர புக்கில் இருக்குது பாருங்கள். அந்த வேர்டு எங்கெல்லாம் ஐடென்டிஃபை ஆகுதோ அதில் இது பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுங்க. இதில் எனக்கு எது பாக்ஸ் பண்ணியிருக்குன்னு சரியா விளங்கல. அதனால நான் இந்த லேயர் கெப்பாசிட்டியை வந்து ப்ரீவியஸ் பாக்ஸை வந்து நான் நல்லா டார்க் பண்ணி விடுறேன். டார்க் பண்ணி விட்டேன்னா இப்போ எனக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. எதுக்கு ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி நம்ம ட்ரா பண்ணலாம். இதில் 2 வேர்டு இருக்குதா பாருங்க. நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாமா உங்களுக்கு தேவையான மாதிரி. உங்களுக்கு மொபைலில் பார்க்கறதுக்காக கொஞ்சம் இதாக இருக்குது. பட் எனக்கு கம்ப்யூட்டரில் கிளியரான ஒரு விசிபிள் ஒன்று தெரியுது. ஓகே, ரைட். இதே போல தான் உங்களுக்கு ஜாப்ஸ் வரும். இதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண நீங்கள் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டெலிகிராம் எக்ஸஸை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. டெலிகிராமில் ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணுவோம். இது எக்ஸஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு லிங்க் கொண்டு கிளிக் தந்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க இந்த டெலிகிராம் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் இங்கே ஷேர் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் அங்கே இருக்கும். கூகுளில் வந்து வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணாலும் லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு அங்கேயும் செக் பண்ணி கொள்ளலாமா. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ.